துன்பம் நேர்ந்திட்ட போதும் வென்று வாழ்ந்திடு நீரும். வாழை தோட்டத்தில் கஷ்டப்பட்டு வாட்டத்தில் கல்வி கற்று வாழ்ந்தமே வழக்கம் நீரே. உங்களால் தானே உண்டாகினோம், என்றும் உங்களால் தானே ஒன்றாகினோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விஃபெஸ்டின் திறமைக்கான தேடலில் மற்றொரு மாணவியை நாங்கள் புத்தளம் மாவட்டத்திலே திகழி பிரதேசத்துக்கு தேடி வந்திருக்கின்றோம். சரி, அவங்களோட பேர், அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க எல்லாம் கேட்டு பார்க்கலாம். அவங்களோட பேர் என்ன? ஆயிஷா மரியம். ஆயிஷா மரியம். சரி, எந்த ஸ்கூலுக்கு போகிறீங்க? திஹலி முஸ்லிம் மகாவித்யாலயா. திஹலி முஸ்லிம் மகாவித்யாலயத்துக்கு போகிறாங்க. எத்தனையாம் ஆண்டு? 6ஆம் ஆண்டு. ஆனால் இவங்க நல்லா அழகான குரலில் குர்ஆன் ஓதக்கூடியவங்க. அதே போல் நல்லா இஸ்லாமிய கீதமெல்லாம் பாடுவாங்க. எங்களையும் விஃபெஸ்டில் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வச்சுருந்தீங்க இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா விஃபெஸ்டில் பாடுறது? ரைட், அப்போ முதல்ல கிராத்தோட ஆரம்பிப்போமா? சரி, அங்கே பார்த்து ஓதுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். الشمس والقمر بحسبان. والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان. ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام. فيها فاكهة والنخل ذات الأكمام. والأرض وضعها للأنام. ரைட், பார்த்தீங்களா எவ்வளோ இனிமையாக அழகாக ஓதுறாங்க அப்படின்னு. அதுவும் தஜ்வீதோட அர்த்தம் திருத்தத்தோட மனப்பாடம் செஞ்சு பாடம் ஆக்கி இப்படி ஓதுறதுங்கிறது வந்து எல்லாராலையும் இயலாது. சரி, அதுக்காக நீங்கள் பார்க்குறவங்க உங்களால் முடியாதுன்னு நாங்கள் சொல்ல வரல. எங்களோட ஆயிஷாவை போல் எல்லாருமே நல்ல அழகாக குர்ஆன் ஓதணும். அதுக்கு தான் நாங்கள் இப்படியெல்லாம் ஓதி காட்டுறோம். சரி, இஸ்லாமிய கீதம் ஒன்று எங்களுக்கு பாடி காட்டியிருந்தாங்க. நீங்கள் கேட்ட பாட்டு தானா? இவங்களோட குரலில் கேட்டில்ல தானே? அந்த பலஸ்தீனம் பாட்டை நாங்கள் பாடி காட்டுவோமா? துன்யா சொல்லும் சோகக்கதையை கேளு. நதியாய் மாறும் கண்ணீர் துளிகள் பாரு. மனங்கள் பிணங்களாகும் நாட்கள், மனங்கள் சுழன்றறியும் தீக்கள். சின்ன குழந்தை என்ன போக்கள், துன்யா மகிழ்வு போனதே. துன்யா சொல்லும் சோகக்கதையை கேளு. நதியாய் மாறும் கண்ணீர் துளிகள் பாரு. காசா மண்ணின் எல்லை, இஸ்ரேல் நாட்டின் தொல்லை. தீனம் வெடிக்கும் குண்டுகள், கண்ணீர் மழை தூவுதே. மண்ணின் மகிழ்வின் மனம் இங்கு எங்கு போனதே. மானுடா நீயுமே இன்னும் மாறவில்லையா, இன்னும் மாறவில்லையா. துன்யா சொல்லும் சோகக்கதையை கேளு. நதியாய் மாறும் கண்ணீர் துளிகள் பாரு. சரி, இந்த ஸ்கூலை பற்றி ஒரு பாட்டு பாடினீங்க இல்லையா? அதை பாடுங்க பார்ப்போம். வானம் பூமி வாழும் காலம் உங்கள் நாமம் போற்றிடுவோம். மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே.
நல்வழி கூறி உள்ளங்களிலேறி எங்கள் ஆசான் வாழ்வீரே. மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. உங்களால் தானே உண்டாகினோம், என்றும் உங்களால் தானே ஒன்றாகினோம். வானம் பூமி வாழும் காலம் உங்கள் நாமம் போற்றிடுவோம். மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. இந்த வாழ்வொரு மாயம், என்றும் வாழணும் நாளும். துன்பம் நேர்ந்திட்ட போதும் வென்று வாழ்ந்திடு நீரும். வாழை தோட்டத்தில் கஷ்டப்பட்டு வாட்டத்தில் கல்வி கற்று வாழ்ந்தமே வழக்கம் நீரே. உங்களால் தானே உண்டாகினோம், என்றும் உங்களால் தானே ஒன்றாகினோம். வானம் பூமி வாழும் காலம் உங்கள் நாமம் போற்றிடுவோம். மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. மாணவர் எங்கள் நெஞ்சில் வாழும் ஆசானே. பார்த்தீங்களா எவ்வளோ அந்த கமகங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி கிராமங்களில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் ஒருத்தர் தான் நம்மளோட ஆயிஷா. சரி, இந்த மாதிரி கெட்டிக்கார பிள்ளைங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க. இது வந்து ஏத்தாளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒன்று கிடையாது. நல்லா பாடுறாங்க, நல்லா ஓதுறாங்க. இந்த மாதிரி நீங்களும் திறமையானவங்க இருப்பீங்க. திறமையான பிள்ளைங்கிறதால தான் நாங்கள் இவங்களை தேடி வந்தோம். எனவே எதிர்காலம் சிறக்க வேண்டும். இந்த மாதிரி நல்லா பாடணும். சரியா? சரி, ஸ்கூல்லையும் பாடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். சரி, இந்த மாதிரி நீங்களும் பாடக்கூடியவங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களை தேடி நாங்கள் வாரத்துக்கு தயாராக இருக்கிறோம். சரி, விஃபெஸ்ட் என்பது திறமைக்கான தேடல் என்பது தான். உங்களை தேடி வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரி, அப்போ நாங்கள் எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு விடைபெறுவோமா? சரி, சொல்லுங்கள் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.